Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Krishnaya Vasudevaya Hare Paramatmane Pranadakleshanasaya Govindaya Namo Namaha Kalaye Sundarakaram Sadaiga Priyadarshanam Ajnananasagam Devam Sadgurum Muralidharam Sri Haraye Namaha, Sri Haraye Namaha, Sri Haraye Namaha Gopika Jeevanasmaranam Govinda Govinda Sadgurunath Maharaj ki Jai. Sai TV அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்திலிருந்து 7வது அத்தியாயம் வரைக்கும் தக்ஷயஜ்ஞம்னு சொல்லக்கூடிய ஒரு உபாக்கியம் சொல்லப்பட்டது. ஒருத்தன் யார் கர்வத்தில் இருக்காளோ, கர்வத்தில் இருக்கிற ஒருத்தன் ஒரு உயர்ந்த பதவிக்கு போயிட்டான்னு சொன்னாக்க, அதனால் அந்த உயர்ந்த பதவிக்கு ஏற்றுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளோக்களோ உயர மேலே போகிறோமோ அவ்வளோக்களோ அந்த டிசிப்ளின் இருக்கணும், அடக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். ஆனால் தக்ஷ பிரஜாபதி மேலே போக 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 இன்னும் தான் பெரியவன் அப்படிங்கிற கர்வத்தில் பகவானையே ஹேளனம் பண்ணி அலட்சியம் பண்ணி சிவனை நிந்தனை பண்ணி ஒரு யாகத்தை நடத்தி தன் பெற்ற பெண்ணான சதியே பறிகொடுத்து அதனால் கோவப்பட்ட ஈஸ்வரன் அவனோட யாகத்தை துவம்சம் பண்ண, அதுக்கப்புறம் பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் பிரார்த்தனை பண்ணதுக்கு இணங்க சிவபெருமான் அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்குறார். தட்சண ஆட்டுத்தலையோடு எழுப்பி, அப்புறம் அந்த ரிஷிகள் முனிவர்கள் சாது அந்த பிராமணர்கள் யாரெல்லாம் அங்கே வந்திருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் உறுப்புலாம் சில உறுப்புகள்லாம் போயிடுது. அதுக்கான பரிகாரத்தையும் அவர் கொடுக்குறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், தக்ஷனுக்கு ஆட்டுத்தலையோடு வந்ததுக்கு அப்புறம் இப்போ எப்போ ஈஸ்வரனோட கிருப்பையினால் தக்ஷனுக்கு உயிர் எடுத்தோ உடனே பகவானை நோக்கி சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கல. எனக்கு ஆட்டுத்தலை வந்ததை பற்றி உயிர் வந்ததே நினைக்கலையா, எனக்கு பக்தி வந்ததே அப்படின்னு நினச்சானா தக்ஷன். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, தக்ஷன் இதுக்கு முன்னாடி துவேஷியாக இருந்தான். இப்போ சிவனோட கிருப்பையினாலே இப்போ சிவபக்தன் ஆகிட்டான். ஈஸ்வரனை நிந்தனை பண்ணிட்டு இப்போ வந்தனம் பண்ணிட்டு இருக்கான். அதனால் சில மகான்கள் சில பெரியோர்கள் ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லுவா, சமகம் ருத்ரம் சமகம்னு சொல்லுவா. அந்த சமகத்தில் மே 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 மேன்னு வரும். ஒரு கால் அது முன்னாடியே வேதத்தில் இருக்குது, அனுவாகத்திலே இருக்குது, சாகையிலே இருக்குது. ஆனால் சில பேர் ஹாஸ்யமாக சொல்கிறது உண்டு, இந்த தக்ஷன் சிவனை ஆட்டுத்தலையோட பிரார்த்தனை பண்ணிட்டுலாம் என்னவோ இல்லை மே 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 மேன்னு வருது அப்படின்னு வருது. அது என்னன்னாக்கி எல்லாத்தையும் எனக்கு கொடு, எனக்கு தீர்க்கமான ஆயுசை கொடு, வியாதி இல்லாமல் வை, கேன்சர் வரக்கூடாது, எந்த விதமான வியாதியும் வரக்கூடாது, என்னோடய சரீரங்கள் நன்னா இருக்கணும், என்னோடய அவயவங்கள் நன்னா இருக்கணும், இந்திரியங்கள் நன்னா இருக்கணும், எனக்கு நிறையா ஐஸ்வர்யத்தை கொடு, எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டால் கடைசியில் முடிக்கிறப்ப என்ன சொல்கிறானாக்க, இதெல்லாம் பகவானை ஆராதனை பண்ணுறதுக்காக அப்படின்னு முடிகிறது. அது இந்த தக்ஷணம் எப்போ சிவனை பூஜிக்க ஆரம்பித்தானோ அப்போ விஷ்ணு பிரசன்னமாயிட்டார். அதுக்கப்புறம் விஷ்ணு பரமாத்மா சொல்கிறார், இது மாதிரி நான் வேற கிடையாது, சிவன் வேற கிடையாது, பிரம்மா வேற கிடையாது, நான் தான் எல்லோருக்குள்ளேயும் இருந்து அந்தந்த வேலையை பண்ணின்னு இருக்கேன். அதனால் எங்களை ஒருத்தரை நீ மட்டம் தட்டி எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் நான் சந்தோஷம் அடைய மாட்டேன், எல்லா தேவதைகளும் நான் தான். அப்படிங்கிறப்ப இதில் பாகுபாடு எங்கேருந்து வந்தது? நான் தான் எல்லாத்துலேயும் இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப ஒருத்தரை நிந்தனை பண்ணி ஸ்வேதேஷம் பண்ணி என்னை மட்டும் பூஜை பண்ணால் அதனால் எனக்கு சந்தோஷம் ஏற்படாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஒரு உண்மையை எடுத்து சொல்கிறார். அதனால் ஹரிஹர பேதமே இருக்கப்படாது. அது ரொம்ப அழகாக பாகவதம் காட்டுறது. அது எல்லாருமே வசதி தான். என்னோட பகவான் இங்கே இந்த ரூபத்தில் இருக்கார், என்னோட சுவாமி என்னோட கிருஷ்ணன் இங்கே சிவனாக இருக்கார், என்னோட கிருஷ்ணன் இங்கே அம்பாலாக இருக்கா, என்னோட கிருஷ்ணன் இங்கே வீரபத்ரனாக இருக்கான், என்னோட கிருஷ்ணன் இங்கே எல்லைச்சாமியாக இருக்கார். அப்படிங்கிற ஒரு சர்வத்திர பாவத்தை கொண்டு வரணுங்கிறது தான் இதோட அபிப்பிராயமே. ஏன்னா எல்லாத்துலேயும் சர்வத்திர பகவான் தான் இருக்கான், அவன் இல்லாத சுரூபமே கிடையாது. அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் அவன் தான் படைச்சாங்கிறப்ப இப்போ சிவன்கிட்ட இருக்க மாட்டாரா, இல்லை பிரம்மாட்ட இருக்க மாட்டாரா, மற்ற தேவதைகளில் இருக்க மாட்டாரா?
அதனால் எந்த தேவதையும் ஹேளனம் பண்ணக்கூடாது, எந்த யாரையும் வந்து அசூயப்படக்கூடாது. அவாவாளுக்கு ஏற்ற குணங்களுக்கு ஏற்ற மாதிரி அவாவா வந்து ஒரு சுவாமியை வந்து அவாவாளுக்கு லோக்கே பின்ன ருச்சி, அவாவா தன்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவாமியை வந்து தன் சுவாமியாக வச்சுட்டு இருப்பா. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. நான் போய் சேர்ற இடம் எது அப்படின்னு கேட்டால் பகவான்கிட்ட தான் சேர்றது. அந்த பகவானும் அவன் காளியை பூஜை பண்ணான்னு சொன்னாக்கா அந்த காளி ரூபமாகவே அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறார். யார் எந்தெந்த தேவதையை பூஜை பண்ணுறாலோ அது மூலமாக பகவானே வந்து அந்த பலனை கொடுத்துட்டுருக்கார். கீதையில் ரொம்ப அழகாக சொல்கிறான் கிருஷ்ணன். ஏன்னா அந்த சுவாமியை தான் அவன் பூஜை பண்ணியிருக்கான். அதனால் அந்த சுவாமிக்கு நான் ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும், நான் தான் சுவாமியாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால அதுக்கும் நானே பலனை கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதில் அதுக்கப்புறம் தக்ஷன், அப்புறம் அங்கே இருக்க அத்தனை கந்தர்கள், சித்தர்கள், இந்திரன், அக்னி, அந்த புரோகிதர்கள், எஜமானன், அவனோட மனைவிகள், யஜ்ஞ பக்தினிகள், ருத்ரன் எல்லாரும் வந்து மகாவிஷ்ணு ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யாகம் நல்ல விதமாக பூர்த்தி ஆனதுக்கப்புறம் இந்த தக்ஷன் என்ன பண்ணுறான்னாக்கா எல்லாருக்கும் வந்து தக்க சன்மானத்தை கொடுத்தான், எல்லாரையும் மரியாதை பண்ண, எல்லாருக்கும் பாகத்தை கொடுத்தான். அதுக்கப்புறம் சிவனோட சதியானவள் ஹிமவானோட மனைவிக்கு புத்திரனா பார்வதியாக பிறக்கிறா. அதே பார்வதி தபஸ் பண்ணி சாக்ஷாத் மகாதேவனை திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு அந்த அத்தியாயம் பூர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் 8வது அத்தியாயம் ஸ்டார்ட் பண்ணுறது. மைத்ரேயர் ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்கிறான்னு கேட்டாக்க, இந்த சனகாதிகள் 4 பேர் இருக்கா இல்லையா, அந்த 4 பேர் நாரதர், ரிபு, ஹம்சர், ஆருணி, யதி இவெல்லாம் வந்து பிரம்மச்சாரிகளாகவே இருந்தா இவளுக்கெல்லாம் புத்திரர்களே கிடையாது, இல்லற வாழ்க்கையே கிடையாது, இல்லற வாழ்க்கை சம்மந்தமே அவளுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்க. எல்லாம் ஊர்துவரேதசுகள், யாரும் கல்யாணமே பண்ணிக்கலை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிற அதர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதர்மம் தீய செயல்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த அதர்மத்துக்கு வந்து பொய் அப்படிங்கிறது ஒய்ஃபாக இருக்கான், மனைவியாக இருக்குது. அதர்மஸ்ய மிருஷா பாரியா. அந்த அதர்மத்துக்கும் பொய்யுக்கும் டம்பம் மாயை அப்படிங்கிறது வந்து 2 குழந்தைகள் பிறக்கிறது. அதுக்காக வந்து என்ன நிருத்தின்னு சொல்லக்கூடிய மேற்கு திசையோட தலைவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அந்த 2 குழந்தைகளை எழுத்துட்டான். டம்பம் மாயை. அதர்மம் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க பொய் அப்படிங்கிற மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு அவர்களுக்கு டம்பம் மாயைன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் பிறக்கிறது. அந்த சந்ததியை மேற்கு திசை தலைவனை அதை எடுத்துட்டு இருக்கான். அவளுக்கு அந்த 2 பேருக்கு வந்து பேராசை, லோபகா, அப்புறம் வஞ்சகத்தன்மைன்னு சொல்லக்கூடிய 2ம் குழந்தையாக பிறந்தது. அவர்கள்டேந்து கோபம், ஹிம்சை அப்படிங்கிறது உண்டாச்சு. அவர்கள்டேந்து களி அப்படின்னு ஒரு சகோதரியும் உண்டாச்சு. அந்த களி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டாக்கா பயத்தையும் மரணத்தையும் உண்டு பண்ணான். அப்புறம் வந்து அந்த பயம் சொன்னாக்க ஒரு யாதனா, இறந்து போனதுக்கப்புறம் சரீரம் சொல்கிறோம் இல்லையா, யாதனா சரீரம்னு சொல்லுவாள் இல்லையா, நரகத்தை அனுபவிக்கிற சரீரம், அதெல்லாம் அவளுக்கு உண்டாச்சு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான்னாக்க ரொம்ப சுருக்கமாக இந்த விஷயங்களை சங்கிரகேன மயா ஆக்கியாத பிரதிசர்காஸ்த வானகா, அதாவது இந்த தர்மத்துக்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய அதர்மத்தோட சிருஷ்டியை வந்து ரொம்ப ஷார்ட்டாக உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்கறதுனாலேயே, எதுக்கு இதெல்லாம் மெனக்கட்டு சொன்னேன் அப்படின்னாக்க, இதை கேட்கறதுனாலேயே பாபங்கள் போடுறது. சுத்வாப்புமான ஆத்மனகா மலம் விதுநோதி, யார் இதை கேட்குறாலோ அவர்களுக்கு பாபம் நசிகிறது. ஏன்னா வந்து இந்த பாகவதத்தில் வந்து அதர்மத்தை பற்றி சில விஷயங்கள் எதனாலே பொய், டம்பம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, தீச்செயல்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, மாய களிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எப்படின்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 5வது ஸ்லோகத்தில் 8வது அத்தியாயத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், இனிமேல் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா 6வது ஸ்லோகத்துலேருந்து சொல்கிறார், இனிமேல் வந்து நான் உனக்கு வந்து அந்த மனு வம்சத்தோட கதையை அவனுக்கு சொல்கிறேன். மனு வம்சத்தில் மனுவுக்கும் சதரூபைக்கும் 5 குழந்தைகள் பிறந்தாங்க. பிரியவர்தன், உத்தானபாதன், ஆகூதி, பிரசூதி, தேவஹூதி. அதில் பிரியவர்தன் தான் பெரியவன். நான் அவன் கதையை எடுக்கலை. பிரியவர்தன் கதைக்கு பதிலாக இப்போ வந்து உத்தானபாதன் கதையை ஃபஸ்ட்டு எடுக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டாக்க,
பிரியவர்தன் வம்சத்துலேயும் எப்போதுமே வந்து ஒரு கதை சொல்கிறப்ப பெரியவன் அதுக்கப்புறம் சின்னவன் ஃபேமிலி அப்படி தான் ஆரம்பிக்கணும். ஆனால் அந்த பிரியவர்தன் வம்சத்துலேயும் பெரிய பெரிய மகான்கள்லாம் தோன்றியிருக்கா. ஆனால் வந்து இந்த உத்தானபாதனோட வம்சத்தில் என்னன்னு கேட்டாக்க, ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை துருவன், அவனுக்கு 5 வயசுலேயே வந்து ஹரிபக்தி வந்தது. அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் ஹரிபக்தி வருதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. முளையிலேயே ஒரு குழந்தைக்கு வந்திருக்கு பார்த்தியா. அதனால் அந்த ஹரிபக்தியை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக துருவன் கதையை சொல்லணுங்கிற ஒரு ஆசையினால என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டாக்க, அந்த உத்தானுபாதனோட கதையை ஆரம்பிக்கிறார். உத்தானுபாதன் ஒரு ராஜா. ஜாயே உத்தானபாதஸ்ய சுனிதிஹி சுருச்சிஸ்தயோஹோ சுருச்சி பிரயசி பத்யுர் நேதரா யசுதோ துருவகா. அதாவது உத்தானபாதனுக்கு வந்து 2 மனைவிகள், சுனுச்சி சுருச்சி அப்படின்னு 2 மனைவிகள். இதில் வந்து இந்த பேர்லேயே ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டாக்க, ருச்சி, யாருக்கு வந்து டேஸ்ட்டில் வந்து ரொம்ப ஆசை இருக்கோ அவள் வந்து அதர்மத்தில் இருப்பாள். யாருக்கு வந்து டிசிப்ளின், நீதியில், அதாவது என்னென்னலாம் சொல்லியிருக்கோமோ சட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபடி யார் பிரகாரம் டிசிப்ளின் இருக்கும். அந்த பேர்லேயே ஒரு காரணம் இருக்குது, சுனிதி சுருச்சி. இந்த சுனிதிங்கிறது தான் பட்ட மகிழ்ச்சி. ஆனால் சுருச்சிங்கிற வந்து நடுவில் கல்யாணம் பண்ணிட்டான் உத்தானுபாதன். ஆனால் அவனோட டைம் ஃபுல்லாக என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, எப்போதுமே சுனிதியை தள்ளி வச்சுட்டு சுருச்சி கூடவே இருக்கான். அவளுக்கு பிறந்த குழந்தை தான் உத்தமன்னு பேர். இந்த சுனிதிக்கு பிறந்தது தான் நம்ம துருவன். அதனால் எப்போதுமே என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, எப்போதும் அரண்மனைக்கு வருவான், கொஞ்ச நேரம் அரண்மனையில் உட்காருவான், திருப்பி என்ன பண்ணுவான்னு கேட்டாக்கா சுனிதி வீட்டுக்கே போயிடுவானான், சுருச்சி வீட்டுக்கே போயிடுவானான். சுனிதியை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான். சுனிதியை வந்து தனியாக ஒரு அரண்மனையில் உட்காந்துருக்கா. இன்னும் சுருச்சி அந்தவனுக்கு அவனை மாற்றிட்டா, தன் அழகால் அவனை மாற்றிட்டா, மனசை கெடுத்துட்டா அவனை. அதனால் வந்து எப்போ பார்த்தாலும் சுருச்சி குழந்தையே தான் மடியில் எடுத்து வச்சுட்டு இருப்பான். இந்த சுனிதி வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான். இந்த துருவன் வந்து, ஆனால் துருவனுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. அவன் சின்ன குழந்தை இல்லையா. அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, உத்தவன் மேலே ரொம்ப ஆசை. அந்த 2 பேரும் சேர்ந்தே விளையாடுவா. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க, இந்த குழந்தை வந்து உத்தமன் வந்து வரல, உத்தமனா காணும். உடனே வந்து துருவன் கேட்குறான், எங்கே உத்தமன் காணுமே, ஸ்கூலுக்கு வந்தாக்க எல்லாரும் கேட்குறான் உத்தமன் எங்கே வரலையேன்னு கேட்டாக்க, அவன் அப்பா மடியில் உட்காந்துட்டுருக்கான் அப்படின்னதும் இந்த துருவனுக்கு வந்து ஒரு ஆசை. அப்பாவா அப்படின்னா நான் அப்பாவை பார்த்ததில்லை. இந்த சென்ஸ் அந்தளவுக்கு பண்ணியிருக்கா. குழந்தைய வந்து அப்பாவை காட்ட விடாமல் தன் புத்திரனை மட்டுமே தன் கூடவே வச்சுட்டு சுருச்சி, இந்த துருவன்கிறதுக்கு வந்து தன் அப்பா அப்போதே தெரியாமலே வளர்த்துட்டுருக்கா, பண்ணின்னு இருக்கா. சுனிதியும் வந்து என்ன பண்ணிட்டா, ஒதுங்கி இருக்கா. சண்டை செய்யறதுக்கெலாம் போகாமல், அம்புதும்புக்கெலாம் போகாமல் இருந்துட்டுருக்கா. உடனே உத்தமனை காணுமே அப்படிங்கிறப்ப உத்தமன் வந்து அவள் அப்பா கூட இருக்கான் அப்படின்றதும், சரி அப்பாவா, அவர் எங்கே இருக்கார் அப்படின்றதும், இந்த அரண்மனையில் இருக்கான்னு சொன்னதும் தானும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போகிறார். ஒரு சமயம் என்ன பண்ணுறான்னாக்க, இந்த துருவன் அவள் அப்பாவை பார்க்குறதுக்கு அவன் போகிறான். போகிறப்ப என்ன ஆயிடுத்துன்னு கேட்டேன்னாக்க, அங்கே இருந்த காவலர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, துருவன் வரப்ப தடுக்கலை. ஏன்னா சின்ன குழந்தை, என்ன இருந்தாலும் அவள் சொல்லியிருக்கா, சுருக்கி சொல்லியிருக்கா, துருவன் தான் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஆனால் வந்து அவங்க என்ன நினச்சிட்டானாக்க, இந்த குழந்தை நாளைக்கு ராஜாவாக வந்துட்டானாக்க நம்மளை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, என்ன அன்றைக்கி உடலை பார்த்தியா அப்படின்னு நமக்கு தண்டனை கொடுத்தா என்ன பண்ணால் அவளுக்கு பயம். அதனால் என்ன பண்ணுறா, கண்டுக்கவே இல்லை, கண்டுக்காத மாதிரி விட்டா. வந்து பார்த்தா அரசவையில் அரியணை மேலே படி மேலே அரியணை இருக்குது, சிங்காசனம் இருக்குது. சிங்காசனத்தில் உத்தானபாதன் உட்காந்துட்டுருக்கான். பக்கத்தில் வந்து சுருச்சி உட்காந்துருக்கா. மடியில் வந்து அந்த உத்தமனை வச்சு கொஞ்சின்னு இருக்கான். உத்தமனை பார்த்ததும் அவன் வந்து ஸ்கூலில் வந்து உத்தமனோட கேஷுவலாக விளையாண்டுருக்கான். அவர் மடியில் இருக்கிறத பார்த்துட்டு தனக்கும் என்னதான் தனக்கும் அப்பா தானே, அதனால் என்ன பண்ணுறானாக்க தானும் அந்த மடியில் ஏறுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானாக்க அப்படியே விடுன்னு மேலே ஏறுறான். ஆனால் அந்த குழந்தை, இந்த துருவன் விளையும் பயிர் முளையிலே அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வரப்பையே அவனோட தேஜஸ். சுனிதி வந்து ரொம்ப அழகாக, அவனுக்கு சுறுசுருளான கேசம், 5 வயசு, அழகாக நெட்டில் கோபி இட்டு விட்டுருக்கா, கோபிச்சந்திரன் இட்டு விட்டுருக்கா, அழகான ஒரு சொக்கா போட்டிருக்கா, காலில் வந்து பாதரக்ஷை இருக்குது,
அழகான சலங்கை இருக்குது, கையில் கைவளைகள்லாம் இருக்குது, மோதிரங்கள் போட்டுருக்கான். ராஜகுமாரன் என்ன இருந்தாலும் ஒதுக்கி வச்சுருந்தாலும் ராஜகுமாரன் தான் இல்லையா? அந்த ராஜ வேஷத்தில் தான் அந்த குழந்தை சிசு இருக்குது. பார்த்தாலே ஒரு சூரிய பகவான் வர மாதிரி அவ்வளோ தேஜஸ். அந்த குழந்தை வரதை பார்த்தாலே ஒரு தேஜஸ். ஏன்னா பின்னாடி பெரிய மகானாக வர போகிறோம் இல்லையா? அதனால் குழந்தையிலே தெரியறது. அந்த குழந்தைய பார்த்தா தேஜஸ் அப்படி இருக்குது. அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த சுருச்சி அப்படிங்கிறவ தன் குழந்தைய பார்க்குறா. அவன் பார்த்தா பேண்ட் இருக்கான். நான் அவன் வயிற்றில் பிறந்த குழந்தையாச்சே, அவன் அப்படி தானே இருப்பான். பார்த்தாக்க பார்க்குறா, அவனை துருவனை பார்த்துட்டு தன் குழந்தைய பார்த்தாக்க தன் குழந்தைகிட்ட ஒரு இதுவே வரல. இந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்த எவ்வளோ கலையோடு இருக்குது, எவ்வளோ தேஜஸாக இருக்குது, இவன் என் வயிற்றில் பிறக்கலையே அப்படின்ட்டு அவன் ஏங்குறான். அப்போ இந்த குழந்தை விட்டு 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 விட்டுன்னு வருது. நட்டக்கு அந்த ராஜ நட்டை, இந்த சத்திரியாளுக்கோட நட்டை அப்படி வருது, ராஜ நடையில் வருது. நேராக யாரும் தடுக்கவே இல்லை. நேராக பட்டுன்னு மேலே ஏறினான். தன் அப்பா மட்டில் என்னங்க ஒரு ரெண்டு குழந்தை ஒரு வீட்டில் இருந்து சொன்னாக்க, சின்ன குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு இருந்தாக்க பெரிய குழந்தை நானும்னு ஏறும் இல்லையா? அது மாதிரி இங்கே உத்தவன் மடியில் இருக்கிறத பார்த்துட்டு உத்தானபாதன் மடியில் தானும் போய் ஏறி உட்காரலான்னு ஏறி உட்காந்துடுத்து. துருவன் ஏறி உட்காந்துட்டான். அவனுக்கு உத்தானபாதன் துருவனை வட குழந்தைன்னு எடுத்து உட்காந்து வச்சுட்டார். இந்த சுருச்சிக்கு ஒரு கணக்கிறான் அப்படின்றான். ஒன்று அவன் கையெடுத்துட்டான். பார்த்தா அவன் அப்போ என்ன சொல்கிறானாக்க, சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்கிறான். ஒரு பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய பார்த்து சீர்றா, அப்படியே சொல்கிறா, பொறாமையில் பேசுகிறா. என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, நீ நீ கொஞ்சம் கொஞ்சமாக படியேறி வந்திருக்க, அப்போ மடியேறி இருக்க, நாளைக்கு இந்த அரியில் உட்காந்து ஆசைப்படுவ, இந்த சிங்காசனம் உனக்கு கிடையாது, இது என் புள்ள உத்தமனுக்கு தான். அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியுமா? துருவனுக்கு சின்ன குழந்தை. அந்த குழந்தைகிட்ட போயிட்டு சிம்மாசனம் பரியந்தான் பேசுகிறாவோ. சொல்கிறா, இந்த சிம்மாசனம் உனக்கு கிடையாதுப்பா, என் பிள்ளைக்கு தான், உனக்கு ஒன்றும் கிடையாது. நீ என்ன பண்ணுங்க, ஏன்னாக்க நீ என் வயிற்றில் பிறக்கலையே, யார் என் வயிற்றில் பிறந்திருக்காளோ அவளுக்கு தான் இந்த சிம்மாசனம். நீ எப்போ என் வயிற்றில் பிறக்கலையோ அதனால் உனக்கு இது கிடையாது. ஒரு கால் நீ ஏறி உக்காரணும் ஆசைப்பட்ட அப்படின்னு சொன்னாக்க, நீ என் வயிற்று நீ என்ன பண்ணுற, என் வயிற்றில் பிறக்கணுன்ட்டு பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வா. ஏன்னா அவனோட அந்த தேஜஸை பார்த்துட்டு அவன் நினைக்க இவன் எனக்கு பிள்ளையாக பிறக்கணும் ஆசைப்பட்றா. அதனால் சொல்கிறா, நீ பகவானை ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி இது மாதிரி பகவானே நான் சுருச்சி அம்மா கர்ப்பத்தில் பிறக்கணும், சுருச்சி அம்மா வயிற்றில் பிறக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு வா, அப்போ தான் நீ மடியேறி உட்காரலாம் அப்படின்னு கேட்டு தள்ளி விட்டான். அந்த குழந்தை என்ன கேட்டுட்டான், ஒன்றும் கேட்கல. உத்தமன் தன் தம்பி உட்காந்துருக்கானேன்னு பார்த்துட்டு தனக்கும் ஒரு அப்பா தானேங்கிறதுனால அவனும் எங்கே வந்தான், அவ்வளோதான். அதுக்கு தேவையில்லாத ஒரு 5 வயசு குழந்தைய என்னென்னலாம் சொல்லக்கூடாதோ எல்லாமே சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய அப்படியே பிடி தள்ளி விட்டான். அப்படின்னு சுருண்டு கீழே விழுறான், உருண்டு கீழே விழுறான், ஏஞ்சி நிற்கிறான். அந்த குழந்தையாக இருந்தால் கூட ஒத்தட்டு துட்டிக்குது. அந்த குழந்தைக்கு கண்கள் கோபம் வருது, தன்னை தள்ளி விட்டாள் சித்தி தள்ளி விட்டாளேன்னு கோபம் வருது. ஆனால் அழுகையும் வருது. தனக்கு ஒரு குழந்தைக்கே ஒன்று இருக்கிறப்ப அதை தட்டி பறிச்சுட்டு அந்த குழந்தை அழுவும் இல்லையா? ஆனால் இவன் சத்ரியனாக இருக்கிறதுனால தன்னோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். கொஞ்சம் கூட அழுகவே இல்லை. தன் அப்பாவை பார்க்குறான். அந்த அப்பா எப்படி இருக்கான்னு கேட்டக்கா, சன்னவாசம்ன்றார் மைத்ரேயர். சன்னவாசம்னு சொன்னாக்க வாயில் கொழுக்கட்டை வச்சுட்டு உட்காந்து எப்படி இருப்பான், இடிச்ச புள்ளியாட்டம் உட்காந்துருக்கான். ஒன்றும் பேச தடுக்கவே இல்லை. ஏன் தள்ளி விட்ற, அவன் மடியில் தானே உட்காந்துட்டு இருக்கான், எதாச்சும் பேசணுமோ இல்லையா உத்தானுபாதன், ஒன்றும் பேசலை. இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணித்து? காரணம் என்னென்னு கேட்டாக்க, அந்த அளவுக்கு சுருச்சி இளையராணியான சுருச்சி உத்தானபாதனை மிரட்டி வச்சுருக்கான். வாயை திறக்கப்படாது, நான் சொல்கிறது தான் இங்கே எல்லாம் அப்படின்னு மிரட்டி வச்சுருக்கா. இவனும் அவளோட இதுக்கு பயந்துட்டு, மிரட்டலுக்கு உருட்டலுக்கும் பயந்துட்டு ஒன்றும் வாயே திறக்காமல் அந்த குழந்தைய தள்ளி விட்டப்போ கூட ஒன்றும் பேசாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த குழந்தை நினச்சது, துருவன் நினச்சான் அப்பா தனக்கு சப்போர்ட்டாக பேசுவானா அப்பா மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கான். அவர் சன்னவாசம் மிஷந்தம் அப்படியே உட்காந்துருக்கார், இடிச்ச பிள்ளையாட்டம் உட்காந்துருக்கார்.
பார்த்தார். உடனே என்ன பண்ணான்னா அங்கேருந்து விட்டுன்னு கிளம்பி நேராக தன்னோட வீட்டுக்கு வந்தான், தன்னோட அரண்மனைக்கு வந்தான். அம்மா எங்கே இருப்பாளோ அந்த இடத்துக்கு வந்தான். சுனிதி கிட்ட வந்ததும், இது ராஜாங்கம் இல்லையா, அதனால் வந்து என்ன நடந்தாலும் இவனை பார்த்துக்கிறதுக்குன்னு சில செடிமார்கள்லாம் இருப்பாள் இல்லையா, அவெல்லாம் வந்து அங்கேருந்து ஓடி வரா. இந்த குழந்தை வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்கா சுனிதி கிட்ட வந்ததும் துருவன் வந்து அழறான். அவன் அழறதை பார்த்துட்டு உடனே சுனிதி வந்து, ஏண்டா குழந்தை ஏண்டா அழற, என்னடா ஆச்சு, யாராச்சும் நாங்கள் ஆட்டத்தில் சேர்த்துக்கலையா, ஸ்கூலில் யாரும் சொல்லிட்டாளா, ஏச்சா கீழே விழுந்து அடிபட்டுருத்தா, உன் கையை காட்டு, உன் காலை காட்டு, உன் கண்ணில் என்ன தூசி வச்சு விழுந்துருத்தா, ஏன்பா அழற, அழாதப்பா சொல்லிட்டு அழு, எதனால் அழற அப்படின்னு அவள் கேட்குறா. அதுக்கு இன்னும் பீறிட்டு அழறான். உடனே அந்த செடிமார்கள்லாம் இருக்கல, அவளை பார்த்து என்ன விஷயம்னு கேட்டதும் அந்த செடிமார் சொன்னால், இது மாதிரி வந்து நாங்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம சுருச்சி ராணி அரண்மனைக்கு இந்த குழந்தை போச்சு. அந்த குழந்தை போன சுருச்சி ராணி வந்து தேவையில்லாத கண்ணாப்பினான்னு பேசி தள்ளி விட்டுட்டா. அதுன்னு அந்த ஃபுல் விதேஷம் சொல்கிறா. சொன்னதும் இவளுக்கே வந்து இவ ஆரம்பிச்சிட்டா சுனிதி. ஏன் அப்படின்னாக்க, இந்த குழந்தை வந்து இன்றைக்கி வந்து சிம்மாசனமாக கேட்டுது, ஏதோ தன் தம்பி உக்காந்துட்டுருக்கானேங்கிறதுக்காக மடியில் தானே உட்காந்ததுக்கு போனான், அது கூட பொறுக்கலையா அவளுக்கு, அதுக்கே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாலே. நாளைக்கு வந்து இவன் வயசானதுக்கப்புறம் இளைய பருவம் வந்ததுக்கப்புறம் தகுந்த வாலிப வயதில் ராஜாங்கத்தை கொடுக்க போகிறாளா, கொடுக்க போகிறது இல்லையே, புலம்ப ஆரம்பிச்சிட்டா. கண்கள் அவளுக்கு தாரதாரியாக கண்ணீர் வருது. அவளும் அழ ஆரம்பிக்கிறா. இவன் அழறதை பார்த்துட்டு துருவன் வந்து நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணி, அம்மா அழாதம்மா, நீ அம்மா அழற அப்படின்னதும், இல்லைப்பா சொல்கிறா. துருவனை பார்த்து சொல்கிறா, என்றைக்குமே வந்து புறத்தியாருக்கு வந்து கெடுதல்னு நினைக்காதப்பா. ரொம்ப இந்த சுனிதி வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து சத்சங்கம் இருக்குது, சுருச்சிக்கு சத்சங்கம் கிடையாது. அதனால தான் வந்து ஒரு குழந்தைய பார்த்து கண்ணாப்பினான்னு பேசுகிறா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னாக்கா, அவளுக்கு நாரத சத்சங்கம் எப்போதும் உண்டுங்கிறதுனால சுனிதி சொல்கிறா. அதனால் சொல்கிறேப்பா, உன்னோட சித்தி வந்து உனக்கு கெடுதல் பண்ணியிருக்கான்னு நினைக்காத. நீ வந்து யார் ஒருவர் புறத்தியாருக்கு தீங்கு இழைக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கே அந்த கஷ்டமானது வருது. தத் புங்தே, யார் ஒருவர் ஒரு தீங்கு இழைக்கணும்னு ஒருத்தருக்கு நினைக்கிறாரோ மனசால், அதே தீங்கானது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறது. மேற்கொண்டு துருவ சரித்திரம் நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.